இருந்து உங்களை தடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகை தொழும்போது இரையச்சம் உங்களுக்கு வரும். அந்த இரையச்சம் உங்களுடைய தவறான செயல்கள் இருந்து என்ன செஞ்சிரும்? உங்களை தடுத்து விடும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதே போல லஅல்லக்கும் தத்தகூன், ரமலானுடைய மாதத்துல அந்த வசனம் வரும்பொழுது கடைசி வார்த்தை என்ன? நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆக கூடும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுடைய கட்டுச்சாதமாக இரையச்சத்தை எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லா இபாதத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையே இரையச்சம் மட்டும்தான். ஏன் தெரியுமா? முத்தகீன்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல வேல்யூ அதிகம். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சூறாவுல இருந்து எடுத்துக்கிறோமே, புதுசா சூறாவுல நம்ம இது பண்றதை விட இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அனாபா, எந்த சூரா? சூரத்துன் நபல 2வது ஐனுடைய ஆரம்பம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு தான் மஃபாஸ் வெற்றி உண்டு. அதுல 9 விடயம் சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா 9 நிஅமத்துகளை அல்லாஹ் வச்சிருக்கா. வ ஹதாயிக், தோட்டங்களை வைத்திருக்கிறான். வ அனாபா, திராட்சைகள் நிறைந்த தோட்டங்கள். ஹதாயிக வ அனாபா வ கவாயிப அத்ராபா. சுப்ஹானல்லாஹ், அதாவது பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட ஹூருல் ஐன் பெண்கள். வ ஹவாயிக அத்ராபா வ கஸன் திஹாகா, முத்திரையிடப்பட்ட குடிபானங்கள். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை கஸன் திஹாகா லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிஸாபா. அன்றைய சொர்க்கத்தில் அந்த முத்தகீன்கள் எந்த பொய்யையும், கிஸாப், எந்த பொய்யையும் எந்த கெட்ட விஷயத்தையும் அவர்கள் காது கொடுத்து கேட்காத அளவுக்கு நன்மையான விஷயங்களை சலாம் சலாம் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் கேட்டு மகிழ்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு தான் இவ்வளவு